உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதி தாவேக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட செங்கோட்டையன் தவறுதலாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கூறியதால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இளைய சமுதாயமாக இருக்கிற நீங்கள் தான் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும். அந்த புரட்சி தான் தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே நான் கேட்டு பழகிட்டேன். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க, நான் போனது ஒரு ஆயா கேட்டாங்க, நான் போனது உங்களுக்கு தான் 9 தடவை போட்டேனாங்க. சரியம்மா அப்படின்னு ரெட்டவரை காட்ட ரெட்டைட்டாங்க. அம்மா நான் அது இல்லை, நான் விசில் நிற்கிறேன்னு. நான் வைக்கிறது விசில் சின்னம், அன்னைக்கு என்னது இரட்டை, இப்போ விசில் சின்னம் அப்படிங்களா அப்படின்னா விசிலுக்கே போட்டுறேன். நான் எல்லார்கிட்டையும் விசில் கொடுக்கலையாட்டு தலைவங்க இருக்குதா? இது குறித்த விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமங்கலம் பகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் திமுக செய்த தவறுகள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் மேற்கொண்டார். இறுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள் என கூறி திடீரென சுதாரித்துக் கொண்டு விசில் சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதாவது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து, அதாவது வேப்பை தமிழ்ச்செல்வி அவர்களை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுகவிடம் 1 லட்சம் கோடி பணம் இருப்பதாகவும், அதிமுக எடப்பாடி பழனிசாமியிடம் 50,000 கோடி பணம் இருப்பதாகவும், அவர்கள் இருவரும் செலவு செய்ய தயாராக உள்ளதாகவும் தெரிவித்த அவர், ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் தேர்தல் வரும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்தில் விசில் எடுத்து விடுங்கள் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் மின் கட்டணம் 100% உயர்ந்துள்ளதாகவும் 18வது புற்றுநோய் மாவட்டமாக ஈரோடு மாவட்டம் விளங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் குழந்தைகள் பாலியல் தொல்லை, போதைப் பொருட்கள் என தமிழகத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தும் இதை தடுக்க முடியாத அரசாக தற்போதைய திமுக அரசு உள்ளதாக தெரிவித்த அவர், இந்த அரசை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதுதான் மக்களின் ஆசை எனவும் தெரிவித்தார். இறுதியில் பேசிய செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான வேப்பை தமிழ்ச்செல்வி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று வாய்த்தவறி கூறிய அவர், என்ன செய்வது, இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டு பழகிவிட்டேன் என்று சுதாரித்துக் கொண்டு கூறினார். ஒரு மூதாட்டி என்னிடம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் வாக்கு சேகரிக்க சென்ற போது என்னை பார்த்தவுடன் அவர் எப்பொழுதும் உங்களுக்குத்தானே வாக்களிப்போம், நிச்சயம் உங்களுக்கு தான் என்று கூறிக்கொண்டே இரட்டை இலை சின்னம் தானே என்று கூறினார். ஆனால் தற்போது நான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தளபதி அவர்கள் தலைமையில் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் எனவும், விசில் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்குமாறும் கேட்டுக்கொண்டேன் எனவும் சுதாரித்துக் கொண்டு பேசியது நகைச்சுவையாகவும் தற்போது தெரிந்துள்ளது. இது விவரங்களுக்கு நன்றி. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.